முறை இதே இடத்திலே பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த இடத்திலே 30வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற இந்த நன்னாளிலே பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை ஆக்ஷன் கிங் ஏ.கே. மூர்த்தி அவருடைய ஏற்பாட்டின் கீழே ஏலச்சேரி சட்டமன்ற தொகுதி செயலாளர் வடிவேல் தலைமை தாங்க, முன்னிலை ஈ.வி. சுப்பிரமணியன், ஆல்.எஸ். சிவகுமார், ஓ. சிவகுமார், சத்யபாமா, சகாதேவன், ஜனார்த்தனன், தமிழ்ச்செல்வன், கோபு, எஸ். அன்புராஜா, ஆர்.என். ஜெகதீஸ்வரன், ஜோஷ்வா, வே. குமார், துலுக்கானம், இளம்வழுதி, சத்யமூர்த்தி, தினேஷ்குமார், கோகுல்ராஜ், சின்னதுரை, ரமேஷ், முஸ்தபா, ஆனந்தன், வடிவேல், ஆர்.பி. ஏழுமலை, வினோத், மகேஸ்வரன், மோகன், ஏ. பாஸ்கர பிரசாத், கார்த்திக், அருள், கே.பி. விஜய், முருகதாஸ், நம்மையெல்லாம் வரவேற்ற மாவட்ட செயலர் ராம கன்னியப்பன், எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற பாட்டாளி இளைஞர் சங்கத்தினுடைய தலைவரும் நடுவண் அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை முன்னாள் அமைச்சருமான தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்மல் நமது கட்சியின் தலைவர் ஜி.கே. மணி, மக்கள் தொண்டன் மூர்த்தி, நமது கட்சியினுடைய பொதுச் செயலாளர், கட்சியினுடைய பிரகடனத்தை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக வெளியிட்ட வடிவேல் ராவணன், கவிஞர் பொருளாளர் திலகபாமா, ராமமுத்துக்குமார், வழக்கறிஞர் பாலு, மாநில இளைஞரணி செயலாளர் மு. ராஜேஸ்வரி பிரியா, சென்னை மாவட்ட அமைப்பு செயலாளர் மு. ஜெயராமன், மாநில துணைத் தலைவர் ஈகை தயாளன், என்னுடைய அருமை நண்பர், இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு முதல் நாளே இவர் வீட்டிலே இருந்துதான் மறைந்த வீரபாண்டி ஆறுமுகம் இவர் வீட்டிலே இருந்துதான் அழைத்து சென்றார். அதற்கு காரணமாக இருந்த என்னுடைய நீண்ட நாள் நண்பர் மட்டுமல்ல, என்னுடைய சொந்தமுமான டெல்டா நாராயணசாமி அவர்களே, வெங்கடேசன், ஜமுனா கேசவன், ஏழுமலை, வி.ஏ. பாண்டியன், அன்னை சத்யா, பி.கே. சேகர், மா. வெங்கடே பெருமாள், நன்றி சொல்ல இருக்கின்ற கார்த்திக், அனைத்திற்கும் மேலாக ஐடி விங்கினுடைய தலைவர் சாம்பால், அதே மாதிரி இளைஞர் சங்கத்தினுடைய மாணவ சங்கத்தினுடைய தலைவர் ஸ்ரீராம் ஐயர், ரவி, செஞ்சி ரவி, சைதை சிவா, இங்கு கூடியிருக்கின்ற என் உயிரினம் மேலான பாட்டாளி சொந்தங்களே, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, நேரலை மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களே, இந்நாளிலே 32 மாவட்டங்களிலும் நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த பொறுப்பாளர்களே, காவல்துறை நண்பர்களே, தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் சொன்ன மாதிரி ஊடகங்கள் நமக்கு துணை செய்ய வந்திருக்கிறார்கள், துணை செய்வார்கள்.
அது இப்பொழுது தமிழ் ஹிண்டுவிலே 2 பக்க செய்திகள் 30வது ஆண்டை முன்னிறுத்தி ஒரு அருமையான கட்டுரை என்னுடைய பேட்டியை போட்டிருக்கிறார்கள். நாம் மறந்து போன செய்திகளை கூட அவர்கள் ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். அதே மாதிரி தினமலர் பத்திரிகை ஒரு பக்கத்தில் என்னுடைய பேட்டி, சேனல் 18 அது என்னுடைய பேட்டி, அதே மாதிரி மாலை மலர், இப்படி ஊடகங்கள் நாம் கொண்டாடுவதைப் போல அவர்கள் நமக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல அறிகுறியாக நமக்கு தெரிகிறது. இந்த நேரத்தில் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக என் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே ஊடகங்கள் நமக்கு ஆதரவு கொடுக்காதனாலே ஒரு கேள்வியை கேட்டார்கள். 30 ஆண்டு காலம் உழைத்திருக்கிறீர்கள், எந்த குறையும் இல்லை, ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வரவில்லையே என்று ஒரு நிருபர் கேட்டார். நான் சொன்னேன், ஊடகங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருந்தால் இந்த 200-300 கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்காமல் இருந்தால் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருப்போம் என்று சொன்னேன். இனி வருங்காலத்தில் 200-300க்கு 500க்கு மக்கள் ஆசைப்பட போவதில்லை, கொடுக்கவும் மாட்டார்கள். ஊடகங்களும் எப்படி 2011 திராவிட முன்னேற்றக் கழகத்தை அக்குவேறு ஆணிவேராக அவர்கள் செய்த தவறுகளையெல்லாம் 6 மாதத்திற்கு முன்னாலே புட்டு வைத்தார்களோ, அதே மாதிரி 91-96 ஜெயலலிதா செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி அந்த தேர்தலிலே ஊடகங்கள் அவரை ஜெயலலிதாவை தோற்கடித்தார்களோ, இப்பொழுது அதைவிட மோசமான ஆட்சி நடப்பதனாலே ஊடகங்கள் நிச்சயமாக அந்த தவறுகளையெல்லாம் சுட்டி காட்டுவார்கள், சுட்டி காட்டப் போகிறார்கள். மாற்று பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? இது போன்ற ஒரு மேடையை அமர்த்து அதில் இப்பொழுது நடிகர்கள் ஆசைப்படுகிறார்கள் அரசியலுக்கு வருவதற்கு. ஒருவர் கட்சிக்கு பேர் வைத்திருக்கிறார், ஆரம்பித்து விட்டார். ஒருவர் எப்பொழுது ஆரம்பிப்பார் என்று அவருக்கே தெரியவில்லை. இவர்களெல்லாம் ஒரே மேடையில் வைத்து அன்புமணி கேட்கிற கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல, அல்லது அவர்கள் கேட்கிற கேள்விக்கு அன்புமணி பதில் சொல்ல, அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அந்த 2 நடிகர்களும் என்ன சொல்லுவார்கள்? அன்புமணி தான் ஆள வேண்டும், நாங்கள் ஒதுங்கிக் கொள்ளுகிறோம், எங்களுக்கு ஆளும் திறமை இல்லை, ஆனால் நடிக்கும் திறமை எங்களுக்கு நிறைய உண்டு, அதனாலேயே நாங்கள் சூப்பராக இருந்திருக்கிறோம், அதிசூப்பராக இருந்திருக்கிறோம் நடிப்புத்துறையிலே, ஆனால் அரசியல் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அன்புமணி முன்னாலே நாங்கள் நிற்க முடியாது, அதனாலே நாங்களும் அவரை ஆதரிக்கிறோம் என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை நம்முடைய ஊடக நண்பர்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது ஆரோக்கியமான ஒரு விவாதம் தானே. யார் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தகுதியானவர்கள்?
தமிழ்நாட்டு மக்கள் அந்த ஆட்சியை யாரிடம் கொடுக்கப் போகிறார்கள்? இதற்கு ஒரு விவாதம். எல்லாமே இன்றைக்கி விவாத பொருளாக ஆகியிருக்கின்ற இந்த காலகட்டத்தில்